நேத்து நடந்த பொதுக்கூட்டத்துக்கு நீயும் சிசி உச்சிகாவும் வரல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சிசி உச்சிகா எதனால தற்கொலை பண்ணாரு அப்படின்னு இட்டாச்சி கிட்ட கேள்வி கேட்க போயிருப்பாங்க. அதுக்கு இட்டாச்சி சிசி உச்சிகா என்னோட சகோதரன் மாதிரி, அவனையே நான் கொல்ல போறேன் அப்படின்னு பதில் சொல்லியிருப்பாரு. விசாரணைக்கு வந்த 3 உச்சிகா மெம்பர் சந்தேக பார்வையோட இட்டாச்சிய பாப்பாங்க. பயங்கர கடுப்பான இட்டாச்சி 3 பேத்தையுமே அடிச்சு போட்டிருப்பான். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க நான் ஒன்னும் முட்டாள் இல்ல அப்படின்னு இட்டாச்சி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஃபுக்காக்கு இட்டாச்சி உனக்கு என்ன ஆச்சு, ரொம்ப நாளா இப்படியே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு இருப்பான். அதுக்கு இட்டாச்சி இந்த கிளான்ல இருந்தா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, எப்ப பார்த்தாலும் பாரம்பரியம் சொல்லிக்கிட்டு முக்கியமான விஷயங்களை நீங்க யோசிக்கிறது இல்ல அப்படின்னு தனது தந்தையிடமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பாரு நம்ம இட்டாச்சி. அங்கிருந்த உச்சிகா மெம்பர்ஸ் இவனை விட்டா நம்மளுக்கு தான் ஆபத்து, இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இட்டாச்சி நினைச்சிருந்தா 3 பேத்தையுமே கொன்னு போட்டு இருக்கலாம். சாசுகே சொன்ன ஒரே வார்த்தைக்காக அந்த 3 பேர் முன்னாடி மண்டி போட்டிருப்பாரு எனது வீர பரம்பரை சேர்ந்த இட்டாச்சி.